வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷயத்தை கேட்டா உங்களுக்கே கோபம் வரலாம். கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ்ல அந்த முக்கிய குற்றவாளி சஞ்சய் ராய் இருக்கான்ல, அவன் இப்ப ஜெயில்ல இருந்துட்டு இருக்கான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜெயில்ல எல்லாருக்கும் குடுக்குற மாரி அவனுக்கு ரொட்டி அண்ட் வெஜிடபிள் ஃபுட்டா குடுத்துருக்காங்க. அதுக்கு அவன் நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு எக் சாவ்மீன் குடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் செஞ்ச குற்றம் அந்த இவ்வளவு பெரிய குற்றத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க என்ன அப்படிங்கிற விஷயம் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ப்ராப்பரா கண்டுபிடிக்க முடியல. இந்தியாவே லாஸ்ட் ஒரு 20 நாளா இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அவன் எனக்கு இந்த ஃபுட்டு கொடுத்தாதான் சாப்பிடுவான் அப்படின்னு பேசுற அளவுக்கு அவனுடைய மனநிலை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த கேஸ்ல நிறைய சேஞ்சஸ் நாளாக நாளாக நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சிபிஐ இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சப்போ சிபிஐ சஞ்சய் ராய் கிட்ட பண்ணாங்க, அப்புறம் சந்தீப் கோஷ் கிட்ட பண்ணாங்க. இப்போ இந்த கிளாஷ் அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா சிபிஐ வெர்சஸ் கொல்கத்தா போலீஸ் அப்படின்னே மாறி இருக்கு. ஏன்னா சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. இந்த கேஸ் எங்க கைக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த எவிடன்ஸ் டேம்பரிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து அந்த பெண் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த விக்டிமோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு போலீஸ் ஏதாவது சொல்லணும்ல, இல்ல நாங்க அப்படி பண்ணல அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறத வைப்பாங்கல்ல, அதே மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு. அவங்க சைடு நியாயம் இருக்கு அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்ல வரப்போது அங்க வைக்கலாம். இந்திரா முகர்ஜி அங்க டெபுட்டி கமிஷனர் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த டெபுட்டி கமிஷனர் அவங்க பேசக்கூடிய விஷயம், அந்த பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட நாங்க யாரும் போலீஸ் தரப்புல இருந்து பேசினது எல்லாமே காலேஜ் தரப்புல இருந்து தான் பேசினாங்க, காலேஜோட டெபுட்டி சூப்பரண்ட் தான் பேசினாங்க, போலீஸ் தரப்புல இருந்து யாரும் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரூஃபா தான் அந்த 3 ஆடியோ அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருந்தது. நமக்கு தெரியும் அந்த ஆடியோவில் அந்த காலேஜில் வேலை செய்யக்கூடியவங்களும் அந்த விக்டிமோட அப்பா அம்மாவும் பேசக்கூடிய விஷயங்கள் வந்திருந்தது. ஓகே, ஸோ போலீஸ் இந்த ஆடியோ வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்கள் யாரும் சூசைடுன்னு சொல்லல, அந்த காலேஜில் இருக்கக்கூடியவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, போலீஸ் எதுவுமே சொல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு கேள்வி இருக்குல்ல, அந்த டெபுட்டி சூப்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசுறாங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா கிட்ட பேசுறாங்க. ஸோ அவங்க யாரு, அந்த பெண்மணி யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த பெண்மணியை யாரு பேச சொன்னாங்க? காலேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கலாம், இல்ல போலீஸ் சொல்லியிருக்கலாம், யாரோ சொல்லியிருப்பாங்கல்ல. சொல்லி தானே அவங்க ஃபோன் பண்ணி இதை மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யாரு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த இதுல அவங்க பேசவே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க நாங்க எந்த விஷயத்தையும் டேம்பர் பண்ணல அப்படின்னு கொல்கத்தா போலீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு இமேஜ் அப்படிங்கிறது ஒன்று வெளியில வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா அந்த பெண் இறந்து கிடக்கிறப்போ அந்த இடத்த எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 இமேஜ் இன்டர்நெட்ல வைரல் ஆச்சு. ஸோ இதை நாங்கள் டிஃபெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்க நின்னவங்க எல்லாமே அபிஷியலா அவங்க வேலைக்காக தான் நின்னாங்க, மற்றபடி யாரும் அங்க நிக்கல அப்படிங்கிற விஷயத்த இது எல்லாத்தையுமே போலீஸ் மீடியா முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க பேச வேண்டிய இடம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல. நாளைக்கு சிபிஐ அவங்களுடைய டேட்டாஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அப்ப இவங்க சைட்ல இருந்து இதை பேசியிருக்கலாம். இவங்க சைட்ல இருந்து அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் கபில் சிபல் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பேசுவாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க ஏன் இந்த சோசியல் மீடியாவில் பேசுறாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்வி இருக்கு. இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பெண் இறந்து கிடந்தப்போ அங்க கிரௌடா நிறைய பேர் நின்னாங்க, அந்த இமேஜை பார்த்து எல்லாம் வைரலா பேசிட்டு இருக்கீங்க, நிறைய நியூஸ் சேனல் அதையே பப்ளிஷ் பண்றீங்க, பட் அங்க நின்னது எல்லாமே அபிஷியல் தான், அன்அபிஷியலா யாரும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாமளும் எத்தனையோ அந்த கிரைம் சீன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒருத்தவங்க இறந்து கிடக்காங்க அப்படின்னா அந்த இடத்த அதிகபட்சம் ஒரு 2 போலீஸ் இருப்பாங்க, இல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது வந்தா ஒருத்தர் 2 பேரை பார்த்துருப்போம். பட் நீங்க இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவ்வளவு பெரிய க்ரௌடை எங்கேயாவது பார்த்துருக்கோமா அப்படின்னு தெரியல. அதுவும் ஒரு காலேஜ்குள்ள அவ்வளவு கொடூரமான ஒரு மர்டர் அப்படிங்கிறப்போ அங்க அந்த செமினார் ஹாலுக்குள்ளேயே யாரையும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா அந்த பெண் இறந்து கிடக்குற அந்த ஃப்ரேம்குள்ளேயே அத்தனை பேர் நிக்கிறாங்க. ஸோ இதுவும் அவங்க அதுக்கு ஒரு டெஃபினேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பட் இதுவும் இப்ப கொஸ்டினா மாறி இருக்கு, ஏன் இத்தனை பேர் அங்க நின்னீங்க, என்ன காரணம் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சிபிஐக்கு இந்த கேஸ் ஆகஸ்ட் 13ஆம் தேதி இன்னைக்கு மதியம் தான் மாறுது. ஸோ அதுக்கு முன்னாடி சிபிஐக்கு இந்த கேஸ் மாறப்போது கொல்கத்தா ஹைகோர்ட்ல இதுக்கான விஷயம் டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. கொல்கத்தா ஹைகோர்ட் தான் முடிவு பண்ணி இந்த கேஸை கொல்கத்தா போலீஸ்லேருந்து சிபிஐட்ட மாத்துறாங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த செமினார் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செவரெல்லாம் இடிச்சு அந்த வேலை அப்படிங்கிறத தொடங்குறாங்க. ஸோ இந்த விஷயமும் இப்போ கொஸ்டின் ஆயிருக்கு, யாரு அந்த ரெனோவேஷன் ஒர்க் நடத்துறதுக்கு அங்க அந்த ஆர்டர் அப்படிங்கிறது கொடுத்தது. இதுக்கு ஒரு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டர் அப்படிங்கிறது அந்த பெண் இறந்து போனது 9ஆம் தேதி,
10ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட வேலை தான் 13ஆம் தேதி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. 10ஆம் தேதி இந்த ஆர்டரை கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அங்க பிரின்சிபலா இருந்தது அப்படிங்கிறது சந்தீப் கோஷ். ஸோ சந்தீப் கோஷுக்கு தெரியாம அங்க அந்த ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்டிருக்காது. ஸோ யார் அந்த ஆர்டரை 10ஆம் தேதி கொடுத்தது, இந்த கேஸ் வந்து கொல்கத்தா போலீஸ்லேருந்து சிபிஐக்கு மாறுது அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்ல போயிட்டு அந்த செவுத்தெல்லாம் இடிச்சு அந்த விஷயங்களை செய்ய சொன்னது அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இப்போ. இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல வந்து மற்றவங்க டிஃபெண்ட் பண்ணி நாங்க இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கொல்கத்தா போலீஸ் வந்து அவங்கள வந்து நாங்க இதுல எந்த தவறும் பண்ணல அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு பெரிய ஆர்குமெண்டே நடத்திட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். அவங்க சைடு தப்பு இல்லை அப்படின்னா தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அவங்க சொல்ல வேண்டிய இடம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட். அடுத்த ஹியரிங் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல வருது. ஸோ அங்க அவங்க பேசியிருக்கலாம். ஆனா சோசியல் மீடியா முன்னாடி வந்து இதை மாதிரி ஆடியோ லீக் பண்ணிட்டு அந்த ஆடியோவில் பாருங்க நாங்க போலீஸ் பேசவே இல்லை, காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் பேசியிருக்கு அப்படின்னு சொல்றதும், ஒரு இமேஜ் வெளியானப்போ அங்க நிக்கிறவங்க எல்லாமே அபிஷியல் தான், அத்தனை கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே வந்து அவங்களுடைய தரப்பு வந்து எந்த தவறும் செய்யல அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்க தவிர குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு கொல்கத்தா போலீஸ் வந்து சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ற மாதிரி இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த விக்டிமோட அப்பா அம்மா ஆல்ரெடி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்க போய் பாக்குறப்போ அந்த பெண் வந்து எங்களுடைய பெண் வந்து வேற ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா, ஆனா போலீஸ் சொல்றது வந்து வேற ஒரு கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கும் போலீஸ் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் போய் பாக்குறப்போ அந்த பெண் வந்து நீல கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஆனா 3 மணி நேரம் கழிச்சு அந்த அப்பா அம்மா பாக்குறப்போ அவங்க வந்து வேற கலர் ட்ரெஸ் வந்து அந்த பெண் போட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்த நாங்க வந்து தேடிட்டு இருக்கோம், என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த பெண் அங்க இறந்து கடந்தப்போ அந்த பெண்ணோட உடல்ல அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது மாத்தப்பட்டிருக்கா, ட்ரெஸ்ஸே மாத்தப்படுற அளவுக்கு அங்க டைம் இருந்திருக்கு, அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா டேம்பர் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து அடுத்தடுத்து என்ன அப்டேட் கிடைக்குது, என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.